Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு வீட்லயே எப்படி ஈஸியா ஒரு வால் ஹேங்கிங் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். தேவையான பொருள் ஒரு ரீப்பர், ஒரு ஸ்டிக், இவ்வளவு நீளமான ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 கலர்ஸ் woolen thread ஃபெவிகால் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரீப்பர் உங்களுக்கு கையில குத்தும். சோ ஒன்னதுல வார்னிஷ் அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த woolen thread இதுல சுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு அதுக்கு நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் ஃபுல்லா கோட் பண்ணிக்க போறேன். சோ இப்போ நம்ம woolen பாம் பால்ஸ் ரெடி பண்றதுக்கு நமக்கு நான் கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். கார்ட்போர்ட் 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நம்ம ஃபிங்கர்ஸ்லயே வச்சு சுத்தலாம். பட் அப்படி நம்ம சுத்தும் போது நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அதனால நான் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கார்ட்போர்ட் நீல வாக்குல த்ரெட் வச்சு ஹேங்கிங் ரெடி பண்றதுக்கு நான் இந்த கார்ட்போர்ட் நீல வாக்குல இந்த மாதிரி ஃபிங்கரோட சைஸ்ல அளவுக்கு நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சிசர்ஸ், இது அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். நம்ம வால் ஹேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பாம் பால்ஸ் இந்த மாதிரி woolen thread யூஸ் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த பால்ஸ் ரெடி பண்றதுக்கு தான் நான் இந்த கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் இந்த கீழே தொங்க விடுற ஹேங்கிங் ரெடி பண்றதுக்கு இந்த சைஸ்க்கு நான் இந்த ஹேங்கிங் ரெடி பண்றதுக்கு இந்த கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம woolen thread பால்ஸும் ஹேங்கிங்கும் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த ரீப்பரை நான் நெயில் பாலிஷ் வச்சு கோட் பண்ணிக்க போறேன். கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நம்மளோட woolen பால்ஸ் பாம் பால்ஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளோட ரீப்பர் காஞ்சி நமக்கு அழகா ரெடி ஆயிடும். இதே மாதிரி இந்த ரீப்பர் ஃபுல்லா நான் கோட் பண்ணிக்க போறேன். கோட் பண்ணிட்டு காஞ்ச பிறகு எப்படி செய்யறதுன்னு வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாம் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துட்டு ஒரு 35 டைம்ஸ். நம்மளுக்கு இதோட திக்னஸ் இது சின்னதாகவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். நீங்க 50 டைம்ஸ் சுத்துனீங்கன்னா ரொம்ப பல்ஜியா இருக்கும். ஸோ நம்மளோட விருப்பம் தான் சுத்துறது. ஸோ இப்போ நான் ஒரு 35 டைம்ஸ். இப்போ நான் இதை 35 டைம்ஸ் இது மாதிரி ரோல் பண்ணிட்டேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதை டை பண்றதுக்காக நான் இவ்வளவு நீளத்துக்கு விட்டு ஒரு த்ரெட் எடுத்துக்க போறேன். த்ரெட் எடுத்துட்டு இதை இது ரிமூவ் பண்ணிக்க போறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்படி கரெக்டா சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கணும். சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வச்சு இதை டை பண்ணிக்கணும். நல்லா டைட்டா இருக்கமா கட்டிடுங்க. இப்ப நான் டைட்டா கட்டிட்டேன். டைட்டா கட்டிட்டு இந்த நூலை நீங்க ஹேங் பண்ற த்ரெட்ல கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். சோ இப்ப நான் இதை கட் பண்ணி இதுல கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல வச்சு சிசர்ஸ் உள்ள விட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது த்ரெட் விட்டு போயிருக்கா, கட் பண்ணாம கட் ஆகாம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நான் கட் பண்ணிக்க போறேன். இப்போ இது இப்படி நல்லா ஃப்ரண்ட்ல இது பண்ணி விட்டுட்டு நீங்க எல்லா இடமும் எல்லா த்ரெட்டையுமே கட் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட பால்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கையில வச்சுட்டு பண்ணிட்டு இந்த த்ரெட்டை நல்லா இழுத்து டைட் பண்ணி கட்டிக்கோங்க. இது லூஸ் ஆயிடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு அது பிரிஞ்சு வெளியில வராம இருக்கிறதுக்கு மெயின் விஷயம். ஸோ இப்போ கட்டிட்டு உங்களோட பெருவிரல்லையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி வட்டமா வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்து கையில ஹர்ட் ஆகாம கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேர்த்து வச்சுட்டு நல்லா இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்மளோட பாம்
நான் வந்து ஒரே சேம் கலர்ஸ்ல தான் லைட் கலர் டார்க் கலர்னு எடுத்து வச்சிருக்கேன். லைட் எல்லோ டார்க் எல்லோ. உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியாது. பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பால் ஹேங்கிங் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்மளோட ஃபிங்கர் லெவலுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, கார்ட்போர்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த கார்ட்போர்ட்ல நம்மளோட உல்லன் த்ரெட் எடுத்து நம்ம வந்து 20 டைம்ஸ் அதே மாதிரி 20 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிக்க போறோம். நம்ம வந்து இதை ரோல் பண்ணியாச்சு. நம்மளோட வால் ஹேங்கிங், இந்த உல்லன் த்ரெட்ல வால் ஹேங்கிங்கோட ஹைட் ஃபர்ஸ்ட் சென்டர்ல உள்ள த்ரெட் வந்து நான் இவ்வளவு நீட் த்ரெட் நான் வந்து எடுத்துக்கேன். டபுள் த்ரெட் எடுத்துக்கேன். வால் ஹேங்கிங்க்கு ஹைட் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து த்ரெட்டோட லெங்த் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற த்ரெட்ல வந்து நம்ம சுத்தி ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்ல இந்த த்ரெட்டை வந்து நம்ம உள்ள விட போறோம். உள்ள விட்டுட்டு ஹைட்டை ஈக்குவல் பண்ணிக்க போறோம். ஈக்குவல் பண்ணிட்டு இப்படி ரெண்டு கார்னரையும் சேர்த்து வச்சு பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவுல இருக்கும். இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இதை வெளியில எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நான் இதை வெளியில எடுக்க போறேன். இப்படி நாட் போட்டாச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுல வந்து கட்ட போறோம். கட்டிட்டு பால்ல ஹேங் பண்ண போறோம். இது வந்து சென்டர் த்ரெட். இதே மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி போட்டு கட்டிக்கோங்க. டைட்டா இருக்கணும். நம்ம வந்து ஜஸ்ட் இது ஒரு நூல் தான், உல்லன் த்ரெட்டுங்கிறதுனால அவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு 2 வாட்டி 3 வாட்டி போட்டு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதே மாதிரி உல்லன் த்ரெட்ல இந்த சைஸ்க்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை மேல வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் இந்த ஹைட்ல வச்சு நீங்க ஒரு 3 தடவை 4 தடவை சுத்திக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் சுத்தி இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிஃபா நிற்கும். உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகா தெரியும். ப்ரொஜெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த டிசைன் தெரியும். ரெடி பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பாம் இதுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இதுலயும் விட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலயும் நீங்க வந்து கீழே ஷேப்பா வெட்டி விட்டுக்கோங்க. நம்மளோட ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டேன். மொத்தம் 7 ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சென்டர்ல சாண்டில், 2 சைடும் பிங்க், எல்லோ, சாண்டில். ஸோ 7 ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சு கோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரீப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து டைப் பண்ண போறோம். இதுல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பீட்ஸ் வேணா பீட்ஸ் போட்டுக்கலாம். பிளஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாம் பால்ஸையும் இதுல அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேங்கிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி பாம் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சென்டர்ல உள்ள ஹேங்கிங்ல வந்து 3 பீட்ஸ் போட்டுருக்கேன். பிங்க் கலர் ஹேங்கிங்ல உல்லன் த்ரெட்ல எப்படி போடுறதுன்னு பீட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னர் வந்து இப்போ இந்த ஹோல்குள்ள இது போகாது. ஸோ இந்த கார்னர்ல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து இதை லைட்டா ட்விஸ்ட் பண்ணிக்க போறேன். பீட்ஸோட ஹோல்ல வந்து இதை இன்சர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு வயலட், கிரீன் அண்ட் ப்ளூ நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் தான். கலர்ஸ் வந்து நீங்க என்ன கலர்ஸ் வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட 7 ஹேங்கிங்ஸையும் நான் வந்து பீட்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ இந்த ஹேங்கிங்கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரீப்பர்ல வச்சு நோட் போட்டுட்டு மேலே தொங்கிட்டு இருந்த எல்லா த்ரெட்டையுமே எடுத்து ஒரு கீ செயின் ரிங்ல வச்சு டைப் பண்ணி கட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் இனிமேல் நம்மளோட பாம் பால்ஸ் ஒவ்வொன்றையும் ஆல்டர்னேட் பண்ணி டை பண்ணிக்க வேண்டியதான். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பாம் பால்ஸை வால் ஹேங்கிங்ல வந்து நான் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் கட்டி வால்ல ஹேங் பண்ண போறேன். நம்மளோட வால் ஹேங்கிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வால் ஹேங்கிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வால்ல ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் இந்த உலன் த்ரெட் பாம் வால் ஹேங்கிங்கை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.